உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் டிஎஸ்எஸ் ஸ்டுடியோ. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக அப்படின்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூரில் மருதமலை தெரியாதவங்களே இருக்க முடியாது. கிட்டத்தட்ட 7வது படை வீடுன்னு கூட சொல்லுவாங்க. அதில் 1979ஆம் ஆண்டு நடந்த ஒரு நிகழ்ச்சி நம்ம பார்க்கலாம். கோயம்புத்தூரில் தினகரன் ஆஃபீஸில் ஒரு இளைஞர் பத்திரிகையாளராக சேர்றார். சேர்ந்து 15வது நாள் அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, தூத்துக்குடியில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இவருக்கு ஒரு தகவல் வருது. எப்படியோ போராடி அன்றைக்கி ராத்திரி 9:30 மணிக்கு அன்றைக்கி திருவள்ளுவர் பேருந்து போக்குவரத்து கழகம் அதில் ஏறி தூத்துக்குடி கிளம்பிடுறாரு. அன்றைக்கி எவ்வளோ தெரியுங்களா டிக்கெட்டு? வெறும் 29 ரூபா. வெறும் 29 ரூபா தூத்துக்குடிக்கு. காலையில் போய் இறங்குறாரு, நடந்தே ஆஸ்பத்திரிக்கு போகிறாரு. ராஜம் ஹாஸ்பிட்டல். ஆமாம், இவ்வளோ நேரம் போயிட்டுருக்கீங்களே, அந்த நபர் யாருன்னு உங்களுக்கு கேட்கணும்னு தோணலையா? நான் நீங்கள் கேட்பீங்களான்ட்டு தான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன். ஒருத்தருமே கேட்கல. அவர் தான் நம்ம மூத்த பத்திரிகையாளர் ஆர்.பி. கருணாகரன் அவர்கள். அதிகமாக ரத்த வாந்தி எடுத்து அவங்க அப்பா கிட்டத்தட்ட மயக்க நிலையில் இருக்கார். இவரை பார்த்தோன்னே இவங்க அம்மா கட்டி பிடிச்சி கதறுது. என்னம்மா, என்ன விஷயம்? அப்பாவுக்கு எப்படி இருக்கார்? ஒன்றும் சரியில்லைப்பா, டாக்டர் கை விட்டார். நாளை காலையில் நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருங்க, ஒன்றும் தேராது, பிழைக்க வைக்க முடியாதுங்கிற மாதிரியே அவங்க உறுதியாக சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கண்களையும் நிற்கும்போது ஒரு 4-5 ரூம் தள்ளி ஒரு பெரியவர் வெளியில் வந்து எட்டி பார்த்துட்டு இங்கே வாப்பான்னு இவரை நோக்கி சொல்கிறார். இவரும் போகிறார். யார் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கா? உங்கள் அப்பாவா? ஆமாங்க. எப்படி இருக்கார்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உனக்கு மருதமலை தெரியுமா அப்படின்னு இருக்கார். நான் கோயம்புத்தூரில் தாங்க வேலை செய்கிறேன், இப்போ தான் 2 வாரம் ஆச்சு போய் வேலைக்கு சேர்ந்து, இன்னும் போனதில்லை அந்த கோயிலுக்குன்னு. அந்த கோயிலுக்கு நீ முடி காணிக்க கொடுக்குறேன்னு வேண்டிக்கோ, அப்புறம் பாரு நடக்கிறத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். உடனே அவர் ரூமில் ஏதோ ஒரு முருகன் படம் இருந்திருக்கு. அதை மருதமலை முருகனாக பாவித்து இவர் அங்கேயே மனமுருக வேண்டிக்கிறார். வேண்டிட்டு இவர் வந்துடுறார். மறுநாள் காலையில் 7:30 மணிக்கு டாக்டர் ரவுண்ட்ஸ் வரார். டாக்டர் ரவீந்திரன். அவங்க அப்பா மயக்கமாக தான் படுத்திருக்காரு. கால் கிட்ட லேசாக அப்படி ஒரு தட்டின உடனே பாருங்கள், ஏதோ தூக்கத்துலேருந்து எழுந்திரிக்கிற மாதிரி திடுக்கிட்டு எழுந்திரிச்சு உட்காந்துருக்காரு அவங்க அப்பா. பார்த்துட்டு, டேய் தம்பி, எப்படா வந்த நீ கோயம்புத்தூர்லேருந்து? இப்போ தானே வேலைக்கு சேர்ந்தேன், அதுக்குள்ளே எப்படி லீவு கொடுத்தாங்களா? என்ன சொல்லிட்டு வந்த? ஏன் வந்த? அதெல்லாம் சரியில்லையப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அவர் கிடந்த கடை அவருக்கே தெரியல. இந்த ஆச்சரியத்தை டாக்டராலே தாங்க முடியல. இது எங்களுடைய செயல் இல்லவே இல்லைங்க, இது கடவுள் செயல் அப்படின்னு சொல்லிட்டார். பொதுவாக சினிமாலெலாம் கையை காட்டுவாங்கல்ல, எங்களால் ஆனதை பண்ணிட்டோம் இனியெல்லாம் அப்படின்னு மேலே பார்ப்பாங்க. அதே நிலைமை தான் இங்கே. நல்லாயிட்டார். வீட்டுக்கு போயிட்டாங்க. அன்றைக்கி ராத்திரியே இவர் கிளம்பி கோயம்புத்தூர் வந்துட்டார். சரி, அப்பாவையும் கூட்டிகிட்டு போகலாம் கோயிலுக்குங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ஒரு 2-3 மாதம் கழிச்சு அவங்க அப்பா வரார். வந்தவொடனே, அப்பா நம்ம கோயிலுக்கு போகலாம், மருதமலைக்கு போயிட்டு வரலாம். சரி, ஒரு வாடகை காரில் போயிருக்காங்க. அங்கே பாருங்கள் ஒரு சோதனை. அந்த டிரைவர் என்ன சொல்கிறாரு? ஐயா, நான் உடுமலைப்பேட்டை ஸ்டாண்ட், எனக்கு நான் வந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சவாரி ஏச்சேன், நீங்கள் கோயிலில் போய் முடிவெடுத்து சாமி கும்பிட்டு வர வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியாது, நான் உங்களை ட்ராப் மட்டும் வேணால் பண்ணுறேன். சரி, பரவாயில்ல பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இவங்க இறங்கிட்டு வண்டி அனுப்பிச்சிட்றாங்க. அதுவும் புதுசாக சாமி கும்பிடுவார். எப்படி கும்பிடுவார்? அப்பாவை வேற காப்பாற்றிருக்கார் சாமி அப்படின்ட்டு ரொம்ப நேரம் இவங்க தன்னை மறந்து கும்பிட்டுட்டு இருக்காங்க. வெளியே வந்து பார்த்தா தேவஸ்தான பஸ் இல்லை, வேறு எந்த விதமான வண்டி வாகனமும் இல்லை. இவங்க இருக்கிற நிலைமைக்கு அத்தனை படி இறங்கி வர முடியாது. அவங்க அப்பா பரிதாபமாக கேட்குறாரு, டேய் தம்பி, எப்படிடா கீழே போகிறது? ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா, எப்படி முருகன் கூட்டிகிட்டு வந்தானோ அதே மாதிரி கூட்டிகிட்டு போயிடுவான் சொல்லி வாய் மூடல. அங்கே இருக்கிற ஒரு அரசு அதிகாரி அவர் ஜீப்பில் வர்றார். வந்தவுடனே, என்ன நீங்கள் சாமி தரிசனம் பண்ண வந்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாங்க, காரில் தான் வந்தோம், டிரைவருக்கு ஏதோ அவசரம்னு அனுப்பிச்சிட்டோம், இப்போ எப்படி போகிறதுன்னு தெரியல. ஒன்றும் கவலைப்படாதீங்க, 10 நிமிஷம் இருங்க, நான் தரிசனம் பண்ணிவிட்டு வந்து உங்களை கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி அழகாக அரசு மரியாதையோடு ஜீப்பில் கொண்டாந்து வீட்டு வாசலில் இறக்கி விட்டு போயிட்டேன். இதான் மருதமலை முருகன் செய்த அற்புதம், அதிசயம், ஆச்சரியம் அப்படிங்கிற பேரில் அவர் தன்னுடைய புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்காரு. நம்ம நண்பர் மூத்த பத்திரிகையாளர் ஆர்.பி. கருணாகரனுக்கு கடவுள் நம்பிக்கை முதல்ல இல்லை. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, கோயிலை பார்த்தாலும் கும்பிடுறாரு, சர்ச்சை பார்த்தாலும் ஒரு கும்பிட போகிறாரு, மசூதி பார்த்தாலும் ஒரு கும்பிட போகிறாரு. ஆக மொத்தம் ஒரு மதச்சார்பில்லாத மனிதனாக. நல்லா பாருங்கள், மதச்சார்பில்லாத மனிதனாக. ஏன்னா ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கவங்க அப்படித்தான் இருக்கணும், இருக்க முடியும், இருந்தால் நல்லது. அப்போது மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்னு அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்.
அப்படி ஒன்று நடந்திருக்குல்ல. திக்கற்றவருக்கு தெய்வமே துணைன்னு சொல்கிறாங்கல்ல, அது உண்மை. இந்த செய்தியை பகிர்ந்துக்கிட்ட நம்ம நண்பர் மூத்த பத்திரிகையாளர் ஆர்.பி. கருணாகரன் அவர்களுக்கு இந்த இடத்துல பெரிய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். இந்த விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். மேலான கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோட சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.